அங்க நாத்தனாரெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது மாப்பிள்ளை கூட பிறந்த அக்கா தங்கச்சிலாம் யாரும் இருக்கக்கூடாது. அண்ணன் இருக்கக்கூடாது. வீட்டில் அவங்க பிள்ளையா இருக்கணும். அப்பதான் மொத்தத்தையும் சரி நம்ம பிள்ளை அனுபவிப்போம் அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நம்ம தேடணும்னா எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு விருத்தி அடைந்த உறவுகள் எப்படி கிடைப்பாங்க? மாப்பிள்ளைக்கு அண்ணன் இருக்கணும், தம்பி இருக்கணும், அக்கா இருக்கணும், தங்கச்சி இருக்கணும். நம்ம பிள்ளை பெற்றிருக்கக்கூடிய குழந்தைக்கு எல்லா உறவும் இருக்கும் இல்லையா? பாப்பா இருக்கணும், பாப்பாவுக்கு அண்ணன் பெரிய அப்பா இருக்கணும், சின்ன தம்பி சின்ன பாப்பா இருக்கணும், கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கணும். அதான் மாமி அத்தை அந்த உறவுலாம் கிடைக்கும். தேடும்போது எப்படி தேடுறது? ஒரு பிள்ளை இருக்கிற உள்ள தேடுறது. அந்த தவறை இன்னைக்கு நிறைய முஸ்லிம் பெற்றோர்கள் செய்கிறாரு. தேடாதீங்க. அதெல்லாம் நீங்க கழிச்சு கட்ட வேண்டிய சிந்தனைகள், புரிஞ்சுங்களா? பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்தால் நிறைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கொண்டு போய் நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்ததுனால அவங்க குறைஞ்சு போயிரு. நாம என்ன செஞ்சுக்கிறதுனா, 5 பேர் 10 பேர் இருக்கக்கூடிய பிள்ளைய கொண்டு போய் கொடுத்தா வேலை செஞ்சு பிள்ளை ஓடா பேஞ்சு போயிடும். இப்படி நினைக்கிறது பிள்ளை. அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த திறமை நம்ம பிள்ளைக்கு வரும் அப்படி நினைக்கணும். நான் என்ன சொல்றேன், நம்ம பையனுக்கு ஒரு கம்பெனியில் வேலை தரோம். அந்த கம்பெனியில் மொத்தமே 3 பேர் தான் வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் வேலையை கொண்டு விடுவோமா? ஒரு 300 பேருக்கு மேனேஜர் வச்சுக்கோங்க, 3000 பேருக்கு மேனேஜர் கொண்டு வைங்க. அதை நம்ம தகுதி இல்லை. ஏன் அந்த சிந்தனை நம்ம பிள்ளை விஷயத்துல திருமணத்தில் வர மாட்டேங்குது? சின்ன குடும்பமா இருக்கும்னு நினைக்கிறது. அங்க வேற யாரும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு தேடுதல் உணர்வு இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். தயவு செய்து இந்த மாதிரியான தேடுதல் இருக்கக்கூடாது. அதே போல அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். கிளிய வளர்த்து குரங்குகளை கொண்டு கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. நிறைய இடத்துல என்ன பார்க்கணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன செய்வாங்கன்னா ஸ்டேட்டஸ் தான் பார்ப்பாங்க. கான்செப்ட் ஸ்டேட்டஸ். அடுத்து வந்து செல்வாக்கு. இதுக்கு பிறகு அடுத்தடுத்த அந்த பையன் புராணம் போது தெரியுமா, 3வது 4வது தான் சொல்லுவாங்க. நல்ல ஒழுக்கமான பையனா 5வது 6வது இடத்துல. இதுதான் முன்னாடி இருக்கும். நல்ல ஒழுக்கம் உள்ள பையன், மரியாதை கிடைத்த பையன், பள்ளிவாசலுக்கு குருவ வர பையன், மார்க்கத்தை புரிந்த பையன், அதோட சேர்த்து நல்ல செல்வாக்கு குடும்பம், நல்ல பொருளாதார வசதிகள் இருக்குதாமா, அப்படி சொல்லணும். அந்த வரிசையில் வரணும். ரசூலுல்லாஹ் அந்த வரிசையில் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து ஒரு தகப்பனார் வந்தார். என் பையன் என்ன ரொம்ப துன்புறுத்தலாம், என்ன ரொம்ப புண்படுத்தலாம், தயவுசெய்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க என் பையனுக்குன்னு சொல்லி ஒரு தகப்பனார் வந்து உமர் ரலியல்லாஹு கலீஃபாட்ட வந்து புகார் கொடுத்தார். உங்க பையனை அழைச்சிட்டு வாங்கன்னு கலீஃபா சொல்லி அனுப்புனாங்க. அந்த பையன் வந்தவனுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்பா பெற்றோரை பத்தி நல்லா அப்படி குர்ஆன் சொல்லியிருக்கானே, இப்படிலாம் சொல்லியிருக்கானே, ஏன்பா இந்த மாதிரி நடந்துக்கல அட்வைஸ் பண்ணாங்க. அட்வைஸ் பண்ணோம்னா எல்லாத்தையும் ஆமா சொல்லியிருக்கானா சார், ஆமாம்மா என்னுடைய தகப்பனாருக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கு, எல்லாம் ஓகே ஏற்றுக்கிட்டான். அதுக்கு பிறகு கலீஃபாட்ட அந்த பையன் கேட்கறான், இவ்வளவுதான் நீங்க சொன்னீங்க நான் கேட்டுக்கிட்டேன், ஏன்னா இந்த வகையெல்லாம் என்னுடைய பெற்றோருக்கு என்னுடைய தந்தைக்கு நான் தப்பு பண்றதுதான் ஓகே, ஆனா இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்வி நீங்க பதில் சொல்ல முடியுமான்னு. என்னப்பா கேள்வி சொல்லுப்பா அப்படின்னா, இவ்வளவு சொன்னீங்க ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு என்னென்ன கடமைகள் செய்யணும்னு சொன்னீங்க, ஆனா ஒரு பிள்ளைக்கு தந்தை என்னென்ன கடமை செய்யணும்னு ஏதாவது மார்க்கம் சொல்லியிருக்கா சொல்லலையாக்க? தந்தைக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை சொல்லிட்டீங்க, ஓகே நான் செஞ்சிடறேன். ஆனா ஒரு பிள்ளைக்கு தந்தையும் சில கடமைகள் செய்யணும்ல, அந்த கடமை என்னென்ன இருக்குது கொஞ்சம் சொல்ல முடியுமா? இருக்குது உமர் இருக்குது, என்னென்ன கடமை சொல்லுங்க. முதலாவது கடமை தகிய உம்மஹு, அந்த பிள்ளைக்கு நல்ல தாயை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். சொல்லலாம், நல்ல தாயை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். தாயை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்னா 2வது கல்யாணம் முடிக்கணும் அர்த்தம் வச்சுக்கூடாது, அந்த அர்த்தம் இல்லை. அதாவது ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிக்கும் போதே இவன் நாளைக்கு புள்ள பெற்றா பிள்ளைய நல்லா கவனிச்சுக்குவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல தாயை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் ஒண்ணு. 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பிள்ளைக்கு நல்ல பெயர் சூட்ட வேண்டும். இது 2வது கடமை. 3வது கடமை, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இது 3வது கடமை.
இந்த 3 கடமையும் தந்தை பிள்ளைக்கு செய்ய வேண்டும். உமர் சொல்லிட்டார். இந்த பையன் அதை கேட்டு உமர் சொன்னான், கலீஃபா நீங்க சொன்னீங்க கரெக்டா, ஆனால் என்னுடைய தந்தை இந்த 3இல் எதையும் எனக்கு ஒழுங்காக செய்யவில்லை. நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, நல்ல தாயை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னீங்க. தாய் யாரை தெரியுமா கல்யாணம் பண்ணிச்சான்? ஒரு கருப்பு பெண்மணியை கல்யாணம் பண்ணிச்சான். அவங்க கருப்பா இருக்காங்கிறதுக்கு போல சொல்லல, அவங்க ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒருவனுக்கு அடிமையாக இருந்தவர்கள். அவருடைய எஜமானி யாருன்னா ஒரு அக்னி ஆராதனை செய்யக்கூடியவர், நெருப்பு வணங்கி ஒரு முஸ்லிக்கு அடிமையாக இருந்த ஒரு கருப்பு நிற பெண்மணியை இந்த ஆள் கல்யாணம் பண்ணிச்சிருக்கான். எஜமான் எப்படியோ அவ்வளவுதான் அடிமை. அப்ப என்ன அர்த்தம்? எஜமான் முஸ்லிக்னா அடிமை முஸ்லிக். இந்த ஆளு கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு முஸ்லிக்க கல்யாணம் பண்ணிச்சுக்கான். அந்த பிள்ளைக்கு நான் பிறந்தேன், நான் எப்படி இருப்பேன் பையன் கேட்கிறேன். முதலாவது விஷயம். ரெண்டாவது என்ன சொன்னீங்க, நல்ல பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. நாலு எனக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு, லேட்டஸ்ட்ங்கிற பேர்ல ஜுருல் என்ற ஒரு பெயரை எனக்கு வைத்திருக்காரு. நீங்க நாம நிறைய பேர் பிள்ளைகளுக்கு அப்படிதான் பேர் வைக்கணும். யாருமே ஆலிம்சாமா என்ற பேரை கேட்டு வைக்கிறதே இல்லை. எல்லாமே லேட்டஸ்ட்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டு செல்ல நோண்டிக்கிட்டு அதோட வர பேர் தான் எல்லாம் பேர் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அதில் பலாபத்துலாம் வருது. பெரும்பாலும் அந்த பெயர்கள் எழுதக்கூடிய சைட்டுகள் இருக்காங்க, நிறைய சியாக்கள் இருக்கிறாங்க. முஸ்லிம்களை குழப்பக்கூடிய நிறைய குரூப் வேலை செஞ்சுட்டு உட்காந்துருக்கான். எக்ஸ் முஸ்லிம் ஒரு குரூப் உட்காந்து இருக்கான். அதாவது இஸ்லாத்தை விட்டு நல்லா வெளியே போயிட்டேன் முர்த்தத்து அந்த மாதிரி ஆனாலும் முஸ்லீம் வேற உள்ள உட்காந்துருக்கான். அவன் போட்டு தரது தான் நம்ம பிள்ளைங்க பெருசா எடுத்து வச்சுக்கிட்டு நம்மகிட்ட கேட்டுக்கிட்டேன் இந்த பேர் அந்த பேர். அந்த பையன் சொன்னா, எனக்கு என் தந்தை ஜுருல் பேர் வச்சிருக்கிறாரு. ஜுருல் இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பொருள் சொல்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், ஜுருல் அப்படிங்கிற வார்த்தை எப்படி இருக்கு, இந்த பேர் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கேட்காத மாதிரி இருக்குல்ல, லேட்டஸ்டா தெரியுதுல, நல்லா இருக்குதுல்ல. ஆனா அதுக்கு அர்த்தம் தெரியுமா, மரத்தை உருட்டும் மண்ணுன்னு. இந்த சில ஈ இருக்குதானே இந்த ஒரு மாதிரியா நிறத்துல, அது கழிவுகளை போய் நோண்டி பாத்தீங்களா, அந்த வண்டுன்னு அர்த்தம். இந்த பேரை போய் தாயை வச்சிருக்கான், அசிங்கம் பிடிச்சவன், ஒழுங்கான பேரை வைக்கல. மூணாவது, நீங்க வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். இந்த ஆள் எனக்கு ஒரு எழுத்தை கூட கற்றுக் கொடுக்கல, எனக்கு ஓதவே தெரியாது, குர்ஆன் ஒரு மண்ணு தெரியாது எனக்கு. அந்த பையன் அதுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோபத்தோடு அந்த தந்தையை நோக்கி திரும்பி சொன்னார்கள், உன் புள்ள பண்ண புண்படுத்தினா என்கிட்ட நீ புகார் கொடுத்தப்பா, ஆனா புண்படுத்தினது உன் புள்ள இல்ல, நீ தான் புண்படுத்திருக்கிற உன் பிள்ளைய, நீ தான் உன் பிள்ளையை புண்படுத்திருக்கிற. ஒழுங்கான தாய்க்கு பெற்றிருக்கல, ஒழுங்கா பேர வைக்கல, ஒழுங்கா மார்க்கத்தை பத்தி ஒண்ணும் சொல்லி கொடுக்கல, நீ தான் உன் பிள்ளையை நினைச்ச. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. கேள்வி கேட்டது ஒரு பையன், இது கேள்வி கேட்ட இடத்துல ஒரு பெண் இருந்துன்னு வச்சுக்கங்க, அந்த பெண்ணை பத்தி எனக்கு தகவல் வந்துடும். நல்ல தாயை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேள்வி கேட்ட ஒரு ஆணுங்கிறதுனால நல்ல தாயின்னு வந்துச்சு. கேள்வி கேட்ட ஒரு பொம்பளைன்னு வச்சுக்கோங்க, நல்ல தந்தைன்னு சொல்லியிருப்பான். ஆக மொத்தத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்த்தாலும் சரி, பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பார்த்தாலும் சரி, என்ன செய்யணும்னு சொன்னா, எதிர்காலத்தில் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையை சரிவர கவனிக்கக்கூடிய தந்தையை தேர்ந்தெடுக்கிறோம், சரிவர கவனிக்கக்கூடிய தாயை தேர்ந்தெடுக்கிறோம், உடம்போட தேர்ந்தெடுக்கணும். யாராவது நம்ம தேர்ந்தெடுக்கணுமா, அது இருக்குதா முதல்ல தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மூணாவது நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பொருளாதாரத்தை மட்டுமே முதலாவது நாம் பார்க்கணும். பொருளாதாரம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, பணம் இருக்குது, பணத்தை வைத்து வீட்டை வாங்கலாம், வீட்டை கட்டலாம், நிம்மதியை வாங்க முடியுமா? நிம்மதியை வாங்க முடியுமா? பணத்தை வைத்து படுக்கை பெட்டு வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியுமா? நான் அதே பெட்ல படுத்துதான் நீங்க தூக்கம் இல்லாம நிறைய குரல் இருக்கும். கீழே கட்டுக்கட்டா பணத்தை அடக்கி வச்சிருங்க, மேல அழகான மெத்தையை கொடுத்து தூக்கம் வந்துருமா? கட்டடத்தை தான் வாங்க முடியும், நம்மளால கட்டில வாங்க முடியும் பணத்தை வச்சு, ஆனா நிம்மதியும் தூக்கத்தையும் வாங்க முடியாது. அந்த நிம்மதியும் தூக்கமும் வேணும்னா இந்த குடும்பத்தில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட என்ன இருக்கணும்? நற்பண்பு இருக்கணும், மார்க்க நடத்தை இருக்கணும், மரியாதை தெரியணும் உங்களுக்கு. அது இருந்தாதான் வீட்டில் நிம்மதி இருக்கும், தூக்கம் வரும். அதனாலதான் மனுஷன் பொருளாதார ஸ்டேட்டஸ் மூணாவது நாலாவது பாருங்கன்னு சொல்றோம்.
தேர்ந்தெடுக்கும் போது முதலாவது நற்பண்புகளுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் மதிப்பு மரியாதைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுக்கு வரன் தேட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது நான் சொல்லும் போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டு 2 பேர்த்தையும் சம்மதம் கேட்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ கேட்கணும்னு சொன்னா நிச்சயம் பண்ணதுக்கு முன்னாடியே கேட்கணும். எப்ப கேட்கணும்? நிச்சயம் பண்ணதுக்கு முன்னாடியே கேட்கணும். இந்த வீட்டுல பார்த்துருக்கோம், ஓகேயா? இந்த வீட்டுல பார்த்துருக்கோம், உனக்கு பொண்ணு ஓகேயா? அப்பவே கேட்கணும். அதுக்கு பிறகுதான் நிச்சயதார்த்தமே வைக்கும். நான் புள்ளதான், நான் சொன்னா அவன் பிரிச்ச கோட்டை தாண்ட மாட்டான், அந்த வசனம் பேசக்கூடாது. அந்த டைலாக் அந்த காலம் போயிடுச்சு, பழையிருச்சு. அதெல்லாம் கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாரும் தனித்தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. என் புள்ள நான் பிரிச்ச கோட்டை தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆலிம்சா வீட்லயே அது நடக்க மாட்டேங்குது. ஆலிம்சா வீட்டு மாதிரி வீடுகளிலேயே நடக்க மாட்டேங்குது. என் புள்ள என் பிரிச்ச கோட்டை அங்கெல்லாம் தாண்டி போயிட்டே இருப்பான். அதனால என்ன செய்யணும்னு சொன்னா, நிச்சயதார்த்தத்திற்கு முன்னாலேயே இந்த வீட்டில் கேட்கிறார்கள், ஓகேயா? 2 பேரையும் சம்மதம் வாங்கிட்டு தான் என்ன செய்யணும்? நிச்சயதார்த்தமே வைக்கணும். அதுக்கு முன்னாடி வைக்கணும். இது ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல திருமணம் முடிச்சதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கு கூட சொன்ன கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபேமிலி, பிசினஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு குடும்பம் விட்டு போயிடக்கூடாதுன்னு கல்யாணம் முடிச்சாங்க. எங்கிட்ட யாரும் கேட்கலையே வாப்பா அம்மா அப்படின்னு அந்த பையன் கேட்டதா நான் காதல கேட்டேன். அந்த சம்மதம் கேட்கறது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, இந்த விஷயத்தை இங்க சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சா அவங்க புருஷன் கொஞ்சம் அடி கிடையாது. நீங்க சமூகம் அதையும் தெரிஞ்சுக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டாலே கல்யாணம் முடிஞ்சிச்சு நம்ம நினைச்சுக்குமா இருக்கலாம். அந்த பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுக்கறதும், 2 பேர் பேசுறதும், இந்த 2 பேர் ஊர் சுத்துறதும் இது நடந்துட்டு இருக்கு. ஈஜாபு கபூலுக்கு முன்னாடி அந்த வேலை நடந்துச்சுன்னு சொன்னா அது ஹராம், தப்பு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனேயே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணுக்கு கொடுக்குற பரிசே செல்போன். செல்போன் எவன் கண்டுபிடிச்சா கடத்தலாம். எத்தனை குடும்பங்கள்ல கல்யாணம் நாசமா போயிருக்கு தெரியுமா? ஒண்ணும் தேவையில்லை. நேற்று தேதி என்ன? இன்னைக்கு தேதி என்ன? நாளைக்கு 21 தேதி. நாளைக்கு ஒரு கல்யாணம் என் ரூம்ல, மக்காப்பள்ளியில என் ரூம்ல ஒரு பத்திரிகை இருக்குது. ஆனா அந்த கல்யாணம் 2 வாரத்துக்கு முன்னாடி கேன்சல் செய்யப்பட்டுச்சுன்னு எனக்கு போன் வந்துச்சு. யார் பண்ணான்னா பெண்ணை பெற்றவர் பண்ணாங்க. அதெல்லாம் அது வந்துடாதீங்க, கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு என்னன்னு விசாரிச்சு, அதுல இந்த மாதிரி பையன் பேசிக்கிட்டு இருந்தான், பார்த்தா பையன் வந்து ஒரு மாதிரியான ஆள் போல தெரியுது, அதனால சரியா வராதுன்னு என் புள்ள சொல்லிட்டா, அதனால நான் நிறுத்திட்டேன் கல்யாணத்தை. 21 தான் கல்யாணம். ஒரு 3 மாசம் முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. நடந்ததுக்கு பிறகு செல்போன் வாங்கி கொடுத்துருக்காங்க. 2 பேஜ் குறைச்சிருக்குதுங்க. இதுல அந்த பையனுடைய யதார்த்தம் வெளிப்பட்டுருச்சு, அதனால இருக்காங்க. இது வேற விஷயம் விட்டுருங்க. ஆனா இது கல்யாணம் வரைக்கும் போச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், திருமணம் முடிப்பதற்கு முந்தைய அந்த விஷயங்களை பேசுவாங்களா இல்லையா? நீங்க செல்போனை வாங்கி கொடுத்துட்டீங்க. செல்போனை வாங்கி கொடுத்துட்டா உங்க கண்ணுக்கு மேலே உட்காந்து பேசுவாங்க, அந்த அங்கத்தை தான் பேசுவாங்க. அந்த அங்கத்தில் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்போ அனுமதி? கல்வத்தை சஹீஹான்னு சொல்லுவாங்க. கல்வத்தை சஹீஹாங்கிறது திருமணத்துக்கு பிறகுதான் வரும். திருமணத்துக்கு பிறகுதான் வரும். ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் இந்த தவறை அதிகமாக செய்கிறார். இதனால நிறைய கல்யாணம் போயிடும். இந்த தவறை செய்யும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கே தவிர கல்யாணம் முடியல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவங்க தனியா போறது வருது, தனியா பேசுறதுலாம் இருக்கணுமே தவிர அதற்கு முன்னாடி இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஆக வரன் தேர்வுல இதை ரொம்ப கவனமா நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து திருமண பயிலரங்கத்துல முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இப்ப நான் உங்கள்கிட்ட எந்த கண்ணோட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இப்படிலாம் ஒரு கிளாஸ் நடந்தா உங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இப்போ கல்யாணத்தை முடிச்சாச்சுன்னு வச்சுக்கங்க. முடித்ததுக்கு பிறகு ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. 90 நாள் ஒழுங்கா போகும். 90 நாள் ஒழுங்கா போகும். 91வது நாள் ஆரம்பிச்சது பிரச்சனை. கொஞ்ச நாளைக்கு தான் ஒழுங்கா போயிட்டு இருக்கும். சிக்கல் வரும். பெரும்பாலும் சிக்கல் எங்கே வரும் என்று சொன்னால், ஒரு ஆண் அவனுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு புரியாது. ஒரு பெண்ணுடைய இயல்பு என்னங்கிறது ஒரு ஆணுக்கு புரியாது.
செஞ்சிருப்பாங்கன்னா திருமணங்கிற இல்லறதுக்குள்ள போயிருப்பான். இவருடைய இயல்பு இதுதான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னை சேஞ்ச் பண்ணிப்பா அது பண்ணு. இவருடைய இயல்பு இதுதான் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆண் தன்னை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒண்ணும் இல்லை, படிக்கிற பிள்ளைங்க தானே. டீச்சர் வந்து இந்த நேரத்தில் இந்த மாதிரி இருப்பாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைங்க சமாளிக்கலையா டீச்சரை சமாளிச்சுக்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகும் கொண்டாட்டிக்கிறவ இப்படி இருப்பா, அவனுக்கு என்னென்ன இயல்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாலிசா போயிடும். அதே மாதிரி கணவன் இப்படி இருப்பான் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா மனைவி அதுக்கேற்ற மாதிரி நல்லா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அந்த இயல்புகளை புரிந்து கொள்ளாததுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 2 விஷயத்தை சொல்றேன். ஒரு பெண் வந்து அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கும். ஒரு பெண் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கும். ஒரு ஆண் மிக குறைவாக பேசுவார். பார்த்துருக்கீங்களா? இது எல்லாருக்கும் இது வந்து பொது விதி. இது பெண் இனம் என்பது அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஆண் இனம் என்பது குறைவாகத்தான் பேசும். இந்த பொது விதியில விதிவிலக்காக சில பேர் இருப்பாங்க. ஆண் நிறைய சிலம்பிக்கிட்டே இருப்பான் சில இடங்கள்ல. அதே மாதிரி ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூடி டைப்பா நிறையவே பேசாது. இது விதிவிலக்கு. 1-2 தப்பி போயிருக்கும். இந்த 1-2 கழிச்சுட்டு ஒட்டுமொத்தமா ஏகதேசமா பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் பெண்ணினம் என்பது அதிகமாக பேசும். ஒரு ஆண் குறைவாக பேசும். இல்லறத்துக்குள்ள இந்த பிரச்சனை வரும். இந்த ஆள் என்கிட்ட பேசுறதுக்கு நேரமே தர மாட்டேங்கிறான், என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு முன்னாடி கவலைப்படுவோம். இவன்கிட்ட என்ன பண்றது தெரியுமா? எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறா, என் வேலையை பார்க்கவே விட மாட்டா அப்படின்னு வந்துடும். பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய பசங்க இந்த மாதிரி கேஸ் நான் அட்டன் பண்ணிருக்கேன். என் வேலையை பார்க்கவே விட மாட்டேங்கிறா, எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். மனைவி தரப்பட்டது புருஷன் மேல என்ன குற்றச்சாட்டு வரும்னா பேசவே மாட்டேங்கிறார் அந்த ஆளு, எதனா அப்படின்னு போயிடுறாரு. இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய பிறப்பின் அடிப்படை இப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படிதான் அவங்க சிப்ல வச்சிடலாம். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேசும் திறன் என்பது மூளையின் இடது பக்கத்தில் வலது பக்கம் 2 பக்கத்திலிருந்துமே பேசுவாங்க. அந்த பேச்சு அதிகமா இருக்கும். ஆனா ஆணுக்கு ஒரு பகுதியிலிருந்து தான் அந்த பேச்சு வரும், இன்னொரு பகுதியில் அந்த திறன் கிடையாது. எனவே அவனுடைய பேச்சு என்பது எப்போதும் குறைவாகத்தான் இருக்கும். அது வந்து டிசைன், அல்லாஹ் பண்ண டிசைனே அப்படி. அல்லாஹ் பண்ண டிசைன் குறை சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு பொம்பளை முதல்ல புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓஹோ, நாம வந்து வாழ்க்கப்பட்டிருக்கோம், அல்லாஹ் அவர் அந்த ஜீவனை நல்லா அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கான் போல அப்படின்னு முதலே புரிஞ்சுக்கிட்டா இந்த குற்றச்சாட்டு வரவே வரும். புரிஞ்சுங்களா? இது ஒண்ணு. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண்ணுடைய செவித்திறன் என்பது ரொம்ப ஷார்ப்பானது. ஒரு ஆணுடைய செவித்திறன் என்பது கொஞ்சம் மந்தமானது. நாமெல்லாம் கொஞ்சம் மந்தமான காது பேசலாம். இதுல இந்த உண்மையை ஒத்துக்கிறது நமக்கு எந்த விதமான தயக்கம் இருக்க வேண்டிய தேவை. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மந்தம் தான். பெண்களோட அதுக்காக நம்ம செவிடுன்னு சொல்ல வரல. பெண்களுடைய காது ஷார்ப்னஸை பார்க்கறத விட ஒப்பிட்டு பார்ப்பதை விட நம்முடைய காது ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மி. அதனால குடும்பத்துல பாத்துருக்கீங்களா, மனைவி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க, 2 தடவை சொல்லியிருப்பாங்க, அவன் காதில் எடுத்துருக்காரு. திடீர்னு சவுண்ட் வரும். எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்காங்க, காதில் விடுது அவங்களுக்கு அப்படின்னு சவுண்ட் வரும். அப்பதான் காதில் வரும். அதுக்கு முன்னாடி 2 தடவை சவுண்ட் விடாது நம்ம காது. எத்தனை தடவை சொல்ல மாட்டேன், கேட்குறீங்களா நீங்க? மனுஷன் மதிச்சாதானே அப்படின்னு உள்ள இருக்க சவுண்ட் வரும். அப்பதான் நம்ம காதலே போகணும். என்னன்னா நம்ம காது ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து சவுண்ட் போட்ட வளம் அப்படின்னு விருப்பம் முழுவதுருக்கோம். என்ன மனமறிக்கிற என்ன அப்படின்பா. லேசா ஒரு வார்த்தை கேட்டவொன்னே அந்த என்ன மனமறிக்கிற என்ன அப்படிமா. நம்ம லேசா கேட்டவொன்னே அந்த காதலை புரிஞ்சிடும் ஒரே தடவையில. ஆனா அங்கிருந்து 2-3 தடவை வந்துருக்கோம் அவங்க புரிய. இந்த சிக்கலும் குடும்பத்துக்குள்ள நடக்கும். என்ன புரிஞ்சுக்கணும்னா இறைவன் ஒரு ஆணின் காதில் வைத்திருக்கிற டிசைன் அப்படி, ஒரு பெண்ணின் காதில் வைத்திருக்கிற டிசைன் இப்படி. நம்ம கேட்டா 3ஆவது தடவை கேட்டாதான் அந்த ஆள் காதல விடும் அப்படின்னா முதல் தடவை கேட்கும் போதே கிட்ட வந்து காது கிட்ட வந்து கேட்டு போயிடும். புரிஞ்சுங்களா? நம்ம வந்து அப்படி இல்லை. என்ன செய்யலாம், இதுவோ பேசாமலும் காதல புரியுது, அதனால கொஞ்சம் பேசாம இருக்கணும், கொஞ்சம் பேசாம இருக்கணும். அப்ப இப்படி ஒரு சில மாறுதல்கள் இருக்கு.
அதே மாதிரி இன்னொரு வித்தியாசம் சொல்லுங்க. ஒரு பெண்ணுடைய பார்வை என்பது எப்போதும் அகல வாக்கில் இருக்கும். இதெல்லாம் எல்லாமே உளவியல் ரீதியான வேறுபாடுகள். ஒரு பெண்ணுடைய பார்வை எப்படி இருக்கும்னு சொன்னா அகல வாக்கில் தான் இருக்கும். ஆனா ஒரு ஆணுடைய பார்வை என்பது எப்போதும் நீள வாக்கில் இருக்கும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இங்க பார்க்க மாட்டாங்க. இது எதுல வெளிப்படும் தெரியுமா? வீட்டுல மார்க்கெட்டுக்கு போயிட்டு சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு பொருள் இருக்காது வீட்டுல, அவசரமா தேவைப்படும். ஏன்னா கருவேப்பிலை வாங்க மறந்துட்டேன், கருவேப்பிலை தீர்ந்து போச்சு, கண்டிப்பா ஆனதுக்கு போட்டா வரும், கருவேப்பிலை வாங்கிடுவாங்க அப்படின்னு திடீர்னு போட்டுருவாங்க. வண்டி எடுத்துட்டு நேரம் மார்க்கெட்டுக்கு போவோம், கருவேப்பிலை வாங்கி வந்து கொடுத்துருவோம். கொடுத்தவொடனே பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தீங்கன்னு பாராட்டு கிடைக்கும் கிடைக்கும். சொன்னா அவங்க மட்டும் தான் செய்வீங்களோ, பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தா என்ன அப்படிங்க, என் பக்கத்துல தான் இருக்கு பச்சை மிளகா, அதையும் வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படிமா. ஒரு ஆணுடைய டிசைன் என்னன்னு சொன்னா, எதற்காக ஏவப்படுகிறாயோ அதை நீளமா போயிட்டு அதை கூட செஞ்சு வந்துடுவான். அவனுக்கு இந்த அங்க பார்க்க முடியாது. அவனுடைய தேவையை எல்லாம் அகல வாக்கில் வைக்கவே இல்லை, நீள வாக்கில் தான் வச்சிருக்கான். ஒன்னு சொன்னா நேரம் அதை செஞ்சு வந்துடுவான். ஆனா அதே நேரத்தில் ஒரு பெண்ணு வீட்டை விட்டு அதே கருவேப்பிலை இல்லைங்க வாங்கி வந்துருங்கன்னா போவாங்க. நம்மள்ட்ட போகும்போது கருவேப்பிலை வாங்கணும் காசு கொடுக்கணும் கேட்பாங்க. நம்மள்ட்ட சில்லறது இருக்காது, ஒரு 200 ரூபா கொடுத்துருப்போம், அது 500 ரூபா கொடுத்துருப்போம். கருவேப்பிலை வாங்குறேன்னு தான் போவாங்க. போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டப்பை நிறைய சாமான் வரும். வெறும் கருவேப்பிலை மட்டும் வராது, 500 ரூபா தீர்ந்து போய் வரும். என்னம்மா காசு வாங்கும்போது கருவேப்பிலை காசு கேட்ட, இன்னும் ஒரு கடையை வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொன்னா, இல்லை தேவைப்படுத்தி வாங்கிட்டு வந்தாங்க. என்னன்னா அந்த பார்வை வந்து அகல வாக்கல, இங்க பார்த்தா அதையும் வாங்கி போட தோணும், அங்க பார்த்தா அது தோணும், அங்க பார்த்தா அது வேணும்னு தோணும், இங்க பார்த்தா இது வேணும்னு தோணும், எல்லாத்தையும் வாங்கி போட்டு வந்துடும். வாங்கி வர்றது தப்பு இல்லை, இன்னைக்கு இல்லாத நாளைக்கு யூஸ் ஆகும், யூஸ் ஆகிறத தான் வாங்கிட்டு வருவாங்க அவங்க, அது தப்பு கிடையாது. என்னன்னா அந்த இடத்துல இயல்பு, அவங்களுடைய இயல்பு அது புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை போட மாட்டான். எப்போ பார்த்தாலும் 10 ரூபா வாங்கிட்டு 500 ரூபாய் செலவு எடுத்து விடுற அப்படின்னு சண்டைக்கு போக மாட்டான். அதே மாதிரி அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, இவன் டிசைனே நீள வாக்கில் சொன்ன வேலையை மட்டும் தான் செய்வான்பா, வேற எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்னா அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில இயல்புகள். அதே மாதிரி எப்போதுமே ஒரு ஆண் வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். ரிசல்ட் ஓரியன்ட்னா அதாவது முடிவை நோக்கி தான் அவனுடைய பார்வை இருக்கும், முடிவை நோக்கி தான் அவனுடைய பார்வை இருக்கும். ஆனா ஒரு பெண்ணை பொறுத்த மட்டும் முடிவை நோக்கி அவருக்கு பார்வை இருக்காது. அவ வந்து என்னன்னு சொன்னா அன்புக்கு இயங்குவோம், அன்புக்கு இயங்குறவளா இருக்கும். உதாரணமா ஒண்ணும் இல்லை, நம்ம காலையில கடைக்கு போயிட்டோம் அல்லது ஆபீஸுக்கு போயிட்டோம், வருவாங்க, வந்த உடனே எனக்கு இன்னைக்கு மத்தியானம் தலைவலி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு மத்தியானம் எனக்கு தலைவலி அப்படியா, அதான் அலமாரில வந்து அனாசி மாத்திரை வச்சிருந்தானே எடுத்து போட்டுக்க வேண்டியதுதானே அப்படின்னு ஒரு ஆண் சொல்லுவோம். தலைவலின்னு மனைவி சொல்லுவாங்க. ஒரு ஆண் உடனே என்ன பதில் சொல்லுவான்னா, அதான் இருக்குதுல ஆக்சன் 500 இருந்துச்சு போட வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லுவோம். ஆமா உங்களுக்கு இதே வேலை, சொன்னா ஒரு பேச்சு கேட்க மாட்டீங்க அப்படின்னு மனைவி சொல்லுவோம். எனக்கு தலைவலி அப்படின்னு அவங்க சொன்னது, தலைவலிங்கிற பிரச்சனையை சொல்றது நோக்கம் இல்லை அவங்களுக்கு, அதன் மூலமாக உங்களிடத்திலிருந்து ஒரு சிம்பத்தி எதிர்பார்க்கணும். அப்படியா என் அழகு குஞ்சாதிக்கு தலைவலிச்சிருச்சா, அந்த தலைவலி நாசமா போவ அப்படின்னு நான் திருத்திட்டோம்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பேச்சை வளர்க்கறத அவங்க நோக்காங்க. கொஞ்சம் ஆறுதலா பேசணும்னு எதிர்பார்த்து நம்ம சொல்லுவோம், தலைவலியா ஏன் ரொம்ப வேலையோ, ஏன் வேலையை செய்யாம இருந்தா என்ன அப்படின்னு கொஞ்சம் அக்கறையா பேசணும்னு எதிர்பார்த்து தான் அந்த தலைவலின்னு சொல்லியிருப்பான். ஆனா அதை ஆண் புரிஞ்சுக்க மாட்டான். இவன் நம்மகிட்ட மருந்து கேட்கறா போல அப்படின்னு நினைச்சுட்டு உடனே மருந்து சொல்லிக்கணும். எப்போதுமே ஒரு ஆண் ரிசல்ட்டை நோக்கி தான் அவனுடைய சிந்தனை போகும். அதாவது தலைவலியா மருந்து ரிசல்ட் போடுவா அப்படின்னு போயிட்டே இருப்பான். அவங்க நம்மகிட்ட ரிசல்ட் கேட்க மாட்டாங்க. ஏன் அங்க மருந்து இருக்கிறதா வீட்டு அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். இன்னும் சொல்ல போனா மருந்து எடுத்து போட்டுப்பாங்க. தலைவலி ஏன் நம்மகிட்ட சொன்னாங்கன்னா கொஞ்ச நேரம் ஆறுதலா பேசணும். இது அங்குள்ள டிசைன். இதை ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி சிக்கல்கள். அப்போ நான் உங்களுக்கு கேட்கிறேன், இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுமா தேவை வேண்டாமா? நம்ம பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமா? சொல்ல போனா இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த கிளாஸ். இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பீங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த கடற்கரை வட்டாரத்தில் இனிமேல் வருஷத்துக்கு ஒரு 4 தடவை என்ன செய்யும், அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடக்கும். நான் என்ன கூடணும்னு சொல்ல வரல,
இதை நீங்க எஃபெக்டிவா நடத்துறதுக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் சேர்த்து கூப்பிடுங்க. அப்படி தொடர்ந்து நடத்துங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க வந்து இதற்கு ஆகக்கூடிய செலவினங்கள், இதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கஷ்டங்கள், இதையெல்லாம் கவனத்தில் எடுக்காம சமூக முன்னேற்றம், சமூக மேம்பாடு, சமூக அமைதி அப்படிங்கிற இஹ்லாஸான ஒற்றை நோக்கத்தில் நீங்கள் இந்த முயற்சியை முன்னெடுத்தால் ஒரு 10 வருஷத்துல நீங்க அழகான ரிசல்ட் பார்ப்பீங்க. ரிசல்ட் உடனே பார்க்கக்கூடாது. தென்னை மரத்தை தென்னம்பிள்ளை ஊனி வச்சுட்டா அது வெளியே வரது என்ன செய்யும்? லேட்டா தான் ஆகும். மூங்கில் இருப்பாரு, மூங்கில் விதையை வச்சுட்டா லேசா துளுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். துளுத்து வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்து ஒரு 6 மாசத்துல பல மடங்கு உபயோகமா போயிருக்கும். ஏன்னா வேற ஸ்ட்ராங்கா போடுது. ஏன்னா ரொம்ப ஹைட்ல நிக்க பாருங்க, ரொம்ப ஹைட்ல நிக்கிறதுக்கு வேற ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அந்த வேரை உருவாக்குறதுக்கு 5 வருஷம் எடுத்துக்குமா. அது மாதிரி நீங்க இந்த வேலையை செய்யுங்க, ஆழமா செய்யுங்க, உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. அல்லாஹ்வுடைய உரிமையால நாம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கூட அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுட்டா கூட பிற்காலத்தில் வாழக்கூடிய மக்கள் முன்னால இதெல்லாம் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கபரை விழிச்ச மக்கள் துவா செய்வாங்க. தயவு செய்து இந்த மாற்றம் உங்களிடத்தில் நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து எல்லா ஊர்களும் எல்லா ஜமாத்துகளும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு பணி. சார், இது ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் தனி ஒன்று படிச்சுக்கிறேன். ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஒரு காமன்